ஆதியாகமம் அதிகாரம் 12 வசனம் 2. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அன்பான தேவ பிள்ளைகளே, மேற்கூறிய வசனத்தில் தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து அவருக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். முதலாவதாக அவர் தன்னுடைய சொந்த தேசத்தை, அதாவது அவர் தான் பிறந்த தேசத்தை விட்டு வேறொரு தேசத்துக்கு செல்ல வேண்டும். இது ஆபிரகாமுக்கு கடினம் என்றாலும் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். இரண்டாவதாக தனது சொந்த பந்தங்களையும் விட்டு செல்ல வேண்டும். அதுவும் ஆபிரகாமுக்கு கடினமாக இருந்தாலும் அதற்கும் உடனே கீழ்ப்படிந்தார். இறுதியாக தேவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டுவிட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்படி கட்டளையிட்டார். இதுவும் ஆபிரகாமுக்கு மிக கடினமே. அந்நாட்களில் அவர்கள் கூட்டு குடும்பமாகவே வாழ்ந்து வந்தனர். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் ஆபிரகாம் தேவனுக்காக விட்டுவிட்டார். அன்பானவர்களே, ஆபிரகாம் கர்த்தருக்கு எந்த மாறுதரமும் சொல்லாமல் கர்த்தர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவன் காண்பித்த கானான் தேசத்திற்கு செல்ல ஆயத்தமானார். ஆபிரகாமின் கீழ்ப்படிதலை கண்ட தேவன் அவரை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். அந்நாட்களில் வாழ்ந்த அனைத்து மனிதர்களிலும் ஆபிரகாமே கர்த்தர் மேன்மையாக வைத்தார். அதேபோல் நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமை போல விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் நமக்கும் கிடைக்கும். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. இந்த நாட்களில் நாங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கக்கூடிய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவே. இந்த வார்த்தை உண்மையே உண்மையானது. தேவ கிருபை வல்லமையானது. வேத வசனம் பலனை தந்தது. தேவ கிருபை வல்லமையானது. வேத வசனம் பலனை தந்தது. நிச்சய